ஹை ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் மணி ஏர்னர்ஸ் இன் தமிழ். நாங்கள் பிரதீப். நம்ம சேனல் மறக்காம ஏர்னிங் ஆப்ஸ் பற்றி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் புதுசாக லான்ச் இருக்கக்கூட இந்த 3 ஏர்னிங் ஆப்ஸை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 3மே செல்ஃப் ஏர்னிங் ஆப்ஸ் தான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2 ஆப்லேயும் டெய்லி செல்ஃப் ஏர்னிங் உங்களுக்கு வந்து ₹1 கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் ரீடம் வந்து நீங்கள் ₹1 எடுப்பீங்க, செகண்ட் ரீடம் ₹3 எடுப்பீங்க, அதுக்கப்புறம் 3வது ரீடம் நீங்கள் வந்து ₹5 எடுப்பீங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 3 ரீடம் எடுத்து முடிச்சுட்டு ஆப்ஸ் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிருங்க. உங்களுக்கு எந்த ஒரு லாஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து சொல்லியிருப்போம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ 2 வாரம் கிட்டத்தட்ட பேமெண்ட் வந்து இப்போ வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மேலே இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கக்கூடிய இந்த ஆப்ஸ் எல்லாமே பக்காவாக பேமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த பிரைம் மெயின்டெனன்ஸ் இந்த ஆப் பார்த்தீங்கன்னா நேற்று வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ நேற்றுக்கும் இன்றைக்கி நான் ஒர்க் பண்ணி ரிக்வெஸ்ட் கொடுத்த எல்லாமே இன்றைக்கி நைட்டு இல்லை நாளை காலையில் இருக்கிற பேமெண்ட் வந்துடும். ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் சிம்பிள் டாஸ்க் இந்த வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு செல்ஃப் ஏர்னிங் டெய்லி ₹3.50 வந்து கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மினிமம் ரீடம் உங்களுக்கு வந்து ₹7. ஓகேங்களா? ஸோ எல்லா டைமும் நீங்கள் வந்து ₹7 தான் அன்லிமிட்டட் ரீடம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. 2 நாள் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி ரீடம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஆப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாரம் இல்லை 1.5 வாரம் கிட்ட வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பேமெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து தாராளமாக 2 இல்லைனா 3 பேமெண்ட் எடுத்துகிட்டு அப்போ வந்து அதுக்கப்புறம் அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். அது இல்லை அப்படின்னாலும் கண்டினியூ பண்ணி ஒர்க் பண்ண விருப்பம் இருக்கவங்க ஒர்க் பண்ணுங்கள். எப்போ ஸ்டாப் ஆகுதோ அப்போ நான் வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே, இப்போ இந்த 3 ஆப்பை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். ஸோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுறக்கான லிங்க் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை யூஸ் பண்ணி வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஜிம் எக்ஸசைஸ் ஓப்பன் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி நீங்கள் இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதில் வந்து கேட்டிருக்க எல்லா டீட்டெயிலும் ஃபில் பண்ணிக்கோங்க. அட்டாச்மெண்ட் கோடு 11122 சொல்லிட்டு ஃபில் பண்ணிவிட்டு இதில் உங்களுக்கு நேம் இந்த கான்டாக்ட் நம்பருங்கிற இடத்துல மஸ்ட் எப்போவுமே உங்களோட பேடிஎம் KYC கம்ப்ளீட் பண்ண மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க. பின்னுங்கிற இடத்துல உங்களுக்கு வேண்டிய பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணி சைன் அப் கொடுத்துருங்க. ஓகேங்களா? தென் அதுக்கப்புறம் சிம்பிள் டேக்ஸ் இந்த ஆப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னா அதுலேயும் நார்மலாக தான் இருக்கும். ஸோ அதையும் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் இதில் வந்து உங்களோட பேடிஎம் மொபைல் நம்பர் இது கொடுத்துக்கோங்க. தென் அதுக்கப்புறம் ரெஃபர் கோட் 11122 என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க. இதில் உங்களுக்கு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறம் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் இதில் இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து சைன் அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த பேஜ் வந்துடும். ஸோ அட்டாச்மெண்ட் கோடுங்கிறதுல 11122 என்டர் பண்ணிக்கோங்க. எல்லாத்துலையும் நார்மல் அதே மாதிரி தான் என்டர் பண்ணிட்டு நீங்கள் வந்து சைன் அப் கொடுத்துருங்க. அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா ஆப் எப்படி ஒர்க் பண்ணுறது பார்ப்போம். இந்த 2 ஆப்பும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை வந்து தனியாக பார்த்துடலாம். தென் அதுக்கப்புறம் இந்த ஆப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதையும் வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ ஜிம் எக்ஸசைஸ் இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஆப் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தோன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் ஸ்டார்ட் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு வந்து பாருங்கள் டோட்டலாக ஒரு 10 வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வியூக்கும் உங்களுக்கு $2 கிடைக்குது. அதுக்கப்புறம் ஒரு கிளிக் வந்து கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் கிளிக்கு கொடுப்பாங்க, சம் டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் டாஸ்க் கொடுப்பாங்க. ஸோ இதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்டார்ட் அப்படின்றதுல இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணணும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு செகண்ட்ஸ் வந்து ரன் ஆகும். ஸோ ஒரு 10 செகண்ட் இல்லை 11 செகண்ட் அவ்வளோதான் உங்களுக்கு டைமிங் ரன் ஆகுது. அந்த டைமிங் முடிஞ்சோன்னா உங்களுக்கு ஒரு வியூ வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இப்போ வந்து பாருங்கள் நம்மளுக்கு வந்து ஒரு வியூ சக்ஸஸ் ஆயிடுச்சு. சக்ஸஸ் ஆனோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து பேக் வந்துடும். இங்கே வந்து பாருங்கள் ரிமைனிங் வந்து ஆல்ரெடி 9 இருந்திருக்கும். இப்போ வந்து 8. ஓகேங்களா? ஸோ ரிமைனிங் 8 கம்ப்ளீட் பண்ணிட்டு இந்த கிளிக் எப்படி கம்ப்ளீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பாருங்கள் எல்லாருமே வியூஸும் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டோம். ரிமைனிங் 0 தான் இருக்குது. ஸோ இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. யூ கேன் டேப் அப்படின்னு சொல்லி வரும். இந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆடையும் நீங்கள் வந்து டேப் பண்ணலாம். இல்லை அப்போ நான் பேக் வந்துட்டு மேலேயும் கீழே 2 ஆட் இருக்கு இல்லையா? ஸோ 2ல் எதோ ஒன்று நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போய்ட்டு நீங்கள் ஒரு 30 செகண்ட்ஸ் போல் வெயிட் பண்ணிட்டு பேக் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நாட் வேலிடுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கீழே ஷோ ஆச்சு. ஸோ நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இதை வந்து நான் பேக் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் தான் இவங்க வந்து கிளிக் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள் எந்த ஒரு பேஜும் வரல. ஸோ ஒரு 30 செகண்ட் இதில் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பேக் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளிக் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நான் வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 30 செகண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதை வந்து நம்ம அப்படியே பேக் பண்ணிடலாம். இதையும் பேக் பண்ணிடலாம். இப்போ வந்து பாருங்கள் ஒரு கிளிக்கு வந்து நம்மளுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் 0 இதுவும் 0. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நீங்கள் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதில் மட்டும் கிளிக் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்க்ரீன் ஆட் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுவே இன்ஸ்டால் டாஸ்க் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் பேக் வந்துட்டு கீழே இருக்கக்கூடிய 2 சின்ன ஆடில் எதாவது ஒன்று கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். தென் அதுக்கப்புறம் ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்க முடியும். ஸோ இதில் வந்து அமௌண்ட் ஃபில் பண்ணுற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ரீடம் வந்து ₹1, செகண்ட் ரீடம் வந்து ₹3, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 3வது ரீடம் ₹5. ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சேம் இதே டாஸ்க்கு தான் இந்த ட்ராக்கிங் இந்த ஆப்லேயுமே. ஸோ இதையும் வந்து ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. டோட்டலாக வந்து பாருங்கள் இதில் 12 வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 12 முடிச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஸ்டால் டாஸ்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சாரி இதுவும் வந்து கிளிக் டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயும் கிளிக் அதில் எப்படி கம்ப்ளீட் பண்ணாமல் அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. தென் அதுக்கப்புறம் அதே மாதிரி ரீசார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரெக்வெஸ்ட் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா இந்த நியூவாக வந்திருக்கு இல்லையா ₹3.50 டெய்லி செல்ஃப் ஏர்னிங் இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஆப் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ டோட்டலாக 50 வியூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வியூக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு பைசா கிடைக்கிது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா $50 கிடச்சிரும் உங்களுக்கு. அது போக 3 டச் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிளிக் டாஸ்க்கு, அதுக்கப்புறம் 2 இன்ஸ்டால் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு 10 வியூஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு கிளிக்கு, அதுக்கப்புறம் ஒவ்வொரு 10 கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன்லோட் அந்த மாதிரி கிடைக்கும். ஸோ டோட்டலாக இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கும் போது உங்களுக்கு வந்து ₹3.50 செல்ஃப் ஏர்னிங் அப்படிங்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி ₹7 இருந்தால் நீங்கள் வந்து ரீடமும் பண்ணிக்கலாம். ஸோ 2 நாள் ஒர்க் பண்ணி தான் நீங்கள் வந்து ரீடம் பண்ணுவீங்க. ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். ஸோ உங்களுக்கு இதில் எந்த செகண்ட்ஸ் ரன் ஆகாது. கீழே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்னதாக பாக்ஸ் மாதிரி ஃபில் ஆகிட்டே வரும், பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ அந்த பச்சை கலரில் ஃபில் ஆகி முடிச்சோன்னே உங்களுக்கு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி பேக் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இம்ப்ரெஷனுக்காக அவங்க எடுத்துக்கிற டைமிங்கு வெறும் ஒரு 4 இல்லைனா
பார்த்தீங்கன்னா 5 செகண்ட்ஸ் அவ்வளோதான். ஸோ டைமிங் கம்மியாக தான் இருக்கிறனால ஈஸியாக சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிக்கலாம். அதேமாதிரி டச்சுக்கும் கிளிக்குக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உள்ளே இருக்கக்கூடிய இந்த சின்ன ஆட் இருக்குல்லையே இதே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதை கிளிக் பண்ணிட்டு அந்த பேஜில் போய்ட்டு 30 செகண்ட் வெயிட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா டச் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். அது வந்து இந்த பேஜில் ஏதாவது ஒரு இன்ஸ்டால் ஆட் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளே ஸ்டோர் போய்ட்டு அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இன்ஸ்டால் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஸோ இது மாதிரி ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை ரீடம் அப்படிங்கிற ஆப்ஷனில் போய்ட்டு நீங்கள் வந்து பேமெண்ட் ரிக்வெஸ்ட் வந்து கொடுக்க முடியும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 ரூபா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆயிருக்கும். நீங்கள் வந்து கீழே வந்து ரிக்வெஸ்ட் மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், அவங்க வந்து உங்களுக்கு வந்து ரிக்வெஸ்ட் வந்து எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இந்த மாதிரி சூப்பரான ஏர்னிங் ஆப்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம சேனலில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு ஏர்னிங் ஆப்ஸ்க்கான அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தென் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.